அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. வெங்காய பக்கோடா நல்லா மொறுண்டு சூப்பராக ஒரு அரை மணி நேரத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஒரு 6-7 பெரிய வெங்காயம், கருவாய் இலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம், 5-6 பச்சை மிளகா, 2 வெள்ளைப்பூடு. இப்போ வெங்காயத்தை நம்ம நைஸாக நறுக்கி நல்லா பிணைஞ்சு விட்டு உதிரியாக ஆக்கிறேன்னு. நம்ம மாவு ஓட்டப்பொருள் நல்லா பிணையக்கூடாது, அதனால் நம்ம இப்போவே நல்லா பிணைஞ்சு விட்டு உதிரியாக ஆக்கிக்கிறேன்னு. 2 வெள்ளைப்பூடு பழையும் தட்டி போட்டுக்கிறேன்னு. கருவாய் இலை, மல்லி இலை, பச்சை மிளகாயை பொடிசாக நறுக்கி போட்டுக்கிறேன்னு. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், காரத்துக்கு தக்கன மிளகாய் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு பெரிய கரண்டியில் 3 கரண்டி கடலை மாவு போட்டுக்கிறேன்னு. அரிசி மாவு 1 ஸ்பூன். அரிசி மாவு போட்டால் தான் நல்லா மொறுன்னு இருக்கும். கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப போடக்கூடாது, 1/4 ஸ்பூன் தான் போடணும். 1 ஸ்பூன் சோம்பு. நம்ம எண்ணெயை சூடாக்கி நல்லா சூடான எண்ணெயை 1 கரண்டி ஊற்றிக்கிறேன்னு. ஊற்றி நம்ம பெதறனாப்புலையே பிணையணும், அழுத்தி பிணையக்கூடாது, லேசாக தான் நம்ம பிணையணும். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம எண்ணெய் காய வச்சுருக்குது. எண்ணெய் காயவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடணும். இப்போ ஒரு பக்கம் செவக்கவும் நம்ம திருப்பி போட்டு 2 பக்கம் செவக்கவும் நம்ம எடுத்துடணும். நல்லா அந்த மலைக்கு சுட அந்த பக்கோடா சூப்பராக இருக்கும். டீயோட உக்க வச்சு சாப்பிட்டு நமக்கு டீ குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா செவந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதேமாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கிற வேண்டியது. சூப்பராக மொறுண்டு வெங்காய பக்கோடா. டீக்கு இந்த பக்கோடாக்கும் சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.